குட் மார்னிங் மக்களே. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1560 பேர் அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. ஆனால் என் சேனல் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கூகுள் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வேறு யாரோ ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் என் பையன்கிட்ட கொடுத்தேன். பிறகு ஃபோன் கடையில் கொண்டு கொடுத்துட்டு வந்தான். ஆனாலும் அது சரி பண்ண முடியலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வெறும் இப்போ தான் ஒரு 9, 10 அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா 11 பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குள்ளே ரொம்பவே போதும் ஆயிடுதுங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே உறவுகளே, என் வீடியோ பாருங்கள். நானும் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிச்சனில் வச்சு எடுக்கிறேங்க. ரொம்பவே யோசித்து எடுக்கவா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு தாங்க எடுக்கிறேன். ஓகே உறவுகளே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, காலையில் வந்து நேரமே எழுந்திரிச்சு அடுப்படியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமையல் வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. டீ வைக்க போகிறோம். சாப்பாடு வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஒரு அம்மா பால் கொண்டு வருவாங்க. அவங்க மாட்டில் கறந்து தெருவுக்குள்ளே வந்து ஊற்றுவாங்க. அவங்கக்கிட்ட வாங்கின பால் தாங்க. சரின்னு சொல்லி அதை வந்து ஜீனி போடாமல் காய்ச்சி குடிக்கிறதுக்காண்டி தாங்க இப்போ போட போகிறேன். பால் காய்ச்ச போகிறேங்க. நம்ம தனியாக யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு சரி மக்களுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னா ஒன்றுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுங்க. அப்படியே பிளாங்கியாக இருக்குங்க. நானும் அது யோசிச்சே பார்க்குறேன், ஒன்றுமே வர மாட்டேங்கிறதுங்களே. நான் வந்து டயட்டில் இருக்கேங்க. அதனால் சுகர் இல்லாமல் தான் பால் காய்ச்சி குடிக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்மளுக்கெல்லாம் என்ன குழம்பு வைக்க இதாங்க பெரிய வீட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும் குழம்பு வைக்கிற பிரச்சனை பெண்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. இன்றைக்கி என்ன வைக்க, நாளைக்கு என்ன வைக்க அப்படின்னு யோசிச்சு மண்டை காஞ்சி பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோ நேரம் யோசித்தேன். ஆனால் நைட்டே மொச்சப்பயிறு ஊற வச்சுட்டேன். அதனால் மொச்சப்பயிறு வேக வச்சுட்டேன். இப்போ என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மொச்சப்பயிறு குழம்பு வைக்கலாமா, மொச்சப்பயிறு வெஞ்சனம் வச்சிடலாமா அப்படின்ட்டு. நான் மொச்சப்பயிறு வெஞ்சனம் வச்சுட்டு வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சரிங்களா, வெங்காயம் உரித்து கட் பண்ணிட்டேங்க. அதனால் தக்காளி குழம்பு வச்சுட்டு மொச்சப்பயிரை வந்து வெஞ்சனம் மாதிரி மசாலா மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன மைண்ட் மாறுதோ தெரியல. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு சுகர் தாங்க. வெள்ளை சுகர் கட் பண்ணிட்டோம்னாலே உடம்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம்னு பார்த்திங்கன்னா பரோட்டா. அதுக்கு அடுத்ததாங்க சாதம். கடையிலனால நிறைய அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன். அதெல்லாம் இப்போ கட் பண்ணி வச்சுங்க. அதனால் கொஞ்சம் மெலிஞ்சிருக்கேன். இப்போ தான் சொல்கிறாங்க எல்லோரும், என்னக்கா மெலிஞ்சிட்டீங்கன்னு. யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக முடியுங்க. பார்க்குறவங்க யாராச்சும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவுமே செய்ய வேண்டியதே இல்லை. டீயை கட் பண்ணிடணும். டீ கட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை கட் பண்ணிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு வேளைக்கு வச்சுக்கிறணுங்க. வேறு டிஃபன் ஐட்டம் சாப்பிட்லாம். அந்த மாதிரி கட் பண்ணி நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோ குறைச்சிருக்கேங்க. இன்னமும் ஒரு 6 கிலோ 5 கிலோ குறைக்கணும் பார்க்குறேன். பார்ப்போம். இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கேன் என்னோடய காலையில் பொழுது. ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பால் காஞ்சிருச்சு, குடிக்க போகிறேன். ஓகே, பாய்.